தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மிரட்டும் வகையில் பேசுவதாக அக்கட்சி மூத்த தலைவர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பேன்னு பேசியிருக்கிறது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமாகும். ஏனென்றால் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு சட்டத்தை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய செல்வம் அவர் அதை பயன்படுத்துவேன்னு சொன்னால் இதனால தான் பல சமுதாய மக்களுக்கும் அந்த பிசிஆர் ஆக்டின் மீதே கோபம் இருக்குது. காரணம் என்ன? அது தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனால. ஆகவே இந்த மாதிரியாக அண்ணாமலை அவர்களை மிரட்டியதற்கே, அதனால் நான் பிஜேபியில் யாரும் மிரள்ற ஆளெல்லாம் கிடையாது, அதுக்கே இந்த செல்வத்தை கைது பண்ணணுங்கிறேன். நான் எப்படி நீங்கள் மிரட்ட முடியும்? செல்வ பெருந்தகை குறித்து விமர்சித்ததை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்வ பெருந்தகை குறித்து அண்ணாமலை விமர்சித்ததை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மதுரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டித்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் படத்தை கிழித்தெறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலும் காங்கிரசார் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அண்ணாமலையின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.